Hello friends, welcome to Meera Mind Voice. Day 98 Sunday episode in Big Boss House. 98 நாட்களாக நாம் பார்த்துட்டு இருந்த ஒரு ஷோ இன்னும் ஒரே வாரம். இதுதான் லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட். நெக்ஸ்ட் வீக்கு ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே அவங்களோட லாங்குவேஜில் சொல்லணுன்னா. நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டோம். இன்று ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருந்தது எல்லாமே. என்ன நடந்ததுன்னு பார்க்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிசு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய எஃபர்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். ஓகே, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போனோன்னாக்க ஃபஸ்ட்டு விஜேஎஸ் வராரு வேஷ்டி ஷர்ட்டில். எங்கே சார் கண்ணாடியை காணோம் அப்படின்னு எல்லோரும் கேட்க, உடனே இதுக்கு மேட்சாக, வேஷ்டி சட்டைக்கு மேட்சாக கண்ணாடி கிடைக்கலப்பான்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கண்ணாடியை கொடுக்குறாங்க. அதை போட்ட உடனே எல்லோரும் ரொம்ப இது பண்ணினாங்க. அதுக்கப்புறமா இதுதான் லாஸ்ட்டு எபிசோடு, லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிந்திச்சு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் இந்த வாரம் லாஸ்ட் வீக்குங்கிறதுனால உள்ளே இருக்கிறவங்கள கேட்குறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே போய் இன்றைக்கி ஒரு குறும்படம்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிவிட்டு, வெளியே இருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, வேணா விக்ரமுக்கு நீங்கள் விக்ரமுக்கு ஓட்டு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது பயங்கரமாக போயிட்டுருக்கு அவங்களுடைய அந்த ஒரு ஃபைட்டு, அந்த ஒரு வன்மம் அல்ல அந்த ஒரு வெறுப்பு அப்படின்ட்டு. திவாகர் எழுந்து சபரிக்கு, ஏன்னா அவர் ரொம்ப தடுமாறாமல் இருக்கார், ரொம்ப நல்லா விளையாடினார், எந்த இடத்துல விளையாடினார் சொல்லுங்கன்னு கேட்டது ரொம்ப காமெடியாக இருந்தது. அடுத்தது அப்சரா, எகெயின் அவங்களும் சபரிக்கு தான். ஏன்னா அவர் எல்லா டாஸ்க்குமே நல்லா விளையாடினார், ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கெமி திவ்யாவுக்கு அவங்களோட தைரியம், அவங்களுடைய வே ஆஃப் டூயிங் திங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு. பிரவீன் காந்தி சாண்ட்ராக்கு எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. பிகாஸ் நமக்கு நேத்திக்கே தெரியும் அவங்க வெளில போயிட்டாங்கன்னு. அதை இன்றைக்கி நமக்கு காமிக்கும் போது ரொம்ப சிரிப்பாக தான் வந்தது. அந்த கார் இன்சிடெண்ட்டு, அது போதெல்லாம் அவங்க அந்த வானத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த உயரத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி உயர்ந்த வெற்றியை அவங்க பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு அவர் சொன்னது வாஸ் ரியலி ஃபன். அடுத்தது ஆடியன்ஸ்லேருந்து இல்லைன்னு 2 பேர் தலையாட்டுறாங்க. பிரவீன் ராஜ் விக்ரமுக்கு கேட்டார். ஏன்னா அவர் ரெண்டுத்தையும், தன்னையும் முன்னிலைப்படுத்திக்கிறார், தன்னோட சேனலையும் முன்னிலைப்படுத்திக்கிறார். ஒரு கலைஞனாக அவர் இந்த ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்ட்டு. வியனா அரோராக்கு, ஏன்னா அந்த சேஞ்ச் அவங்க தனக்குள்ளே கொண்டு வந்தது அதெல்லாம் பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. ரம்யா, அஃப்கோர்ஸ் சபரி எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெல்பிங் நேச்சருக்காக அவனாக இருப்பதற்காக, இங்கேயும் நல்லவன் வெளியில் பார்த்தாலும் நல்லவன் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே பிரேக் விட்டு போயிட்டாரு. திரும்பி குறும்படம் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பிபி சீசன் 9க்கு இது லாஸ்ட் குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கா பயப்படாதீங்க, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டு காமிக்கிறாரு. அதில் எல்லாம் திவ்யா அரோரா ஃபஸ்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா வெளியில் உட்காந்து பேசுறது, இவர் பொட்டியை எடுக்கிறது, அதுக்கப்புறமா அதை அவ்வளோ டெவிலிஷாக இருந்தது அப்படி இப்படின்லாம் அக்யூசிஷன் யார் நம்ம வியனா வைக்கிறது, அவங்க பிளான் பண்ணி அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது நம்ம பிரவீன்ராஜ் சபரியோட கண்ணில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்தேனா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அடுத்தது அதாவது டிடிஎஃப் இல்லைன்னா மேபி நான் எடுத்திருப்பேன்னு நம்ம அரோராவே வினோத் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நான் போகமாட்டேன், மிச்சம் 5 பேரில் ஒருத்தர் போயிடுவாங்க, 4 பேர் இருப்பாங்க, 4 பேரில் யார் எடுப்பாங்கன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, உங்கள் 5 பேருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா இதை பற்றி
அப்படின்னு கேட்க அரோரா தான் ஃபஸ்ட்டு எழுந்தாங்க. எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அக்யூசிஷன் வைக்கலாம் அப்படின்னு கேட்க வேணா சொல்கிறாங்க, நீ வந்து எக்ஸ்பிளைன் செஞ்ச பிறகு நான் இதை பற்றி யார்கிட்டையுமே பேசலை. இது நான் பேசினது அவங்க திவ்யா ரம்யா 3 பேர் பேசிகிட்ருப்பாங்க. திவ்யா கிட்ட ரம்யாவும் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க ரேதர். அதுக்கப்புறமா வந்து நான் உங்ககிட்ட பேசினேன், நீ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே பேசலைன்னு சொல்ல விஜேஎஸ் கேட்குறாரு, நீங்கள் பேசினது டவுட் இருந்ததுன்னு சொல்லலை, ஷியராக சொன்னீங்க. எந்த இடத்துல நீங்கள் அவங்க அப்படி பேசினதை கேட்டீங்க, உங்களுக்கு எப்படி ஷியராக தெரியும் அப்படின்னு கேட்க, எந்த சமயத்தில், இந்த சமயத்தில் அவர் வந்து கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்தார், இவங்க எடுக்க போகிற சமயத்தில் அவர் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்க, அவர் வருவாருங்கிறது இல்லை இவங்களுக்கு தான் தெரியுமா, எதை வச்சு அவங்க பண்ணின பிளானாக தெரிஞ்சுதுங்க, இல்லை அவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க பேசினது என்னன்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்க, அடுத்தது அப்சரா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்சரா, அது எந்த இடத்துல டிஸ்கஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு கேட்க, அவங்க வந்து இல்லை இது சொன்னாங்க, அவர் நான் வெளியில் வந்து பார்த்தப்போ சிரிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே, வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, அடுத்தது ரம்யா கிட்ட அவர் என்னவெல்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, சார் வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன், நான் திரும்பி நின்று இது கேரட் அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் அதை எடுத்த உடனே என்னென்னலாம் சொன்னார், இந்த 18 லட்சம் எனக்கு 1 கோடி மாதிரி அது இதுன்னெலாம் எப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா, அது அவரோட தனிப்பட்ட முடிவு, அவரோட சிந்தனை, அவர் அதுக்கான விளக்கமும் கொடுத்தார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வியன்னாவிட்ட வந்து நான் ஒரு ஸ்பை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் அந்த ரியலைசேஷன் இல்லை அப்படின்னுட்டு. அடுத்தது இல்லை பிரவீன்ராஜ் சொன்னாருன்னு ஆரம்பிக்க, பிரவீன் உங்களுக்கு என்ன ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சுது அவர் கண்ணில், அது எப்படி தப்புன்னு கேட்க, அதுக்கு அவர் கேட்குறாரு பிரவீன்ராஜ், சார் அதில் என்ன சார் தப்பு, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சதுன்னு தானே சார் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்க, இந்த டோனை கட் பண்ணுங்க பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சொல்கிறார், சார் 5 பேர் ஃபைனலிஸ்ட்டு, அதில் ஒருத்தர் போயிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் குறையிறதுங்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தானே அப்படின்ன உடனே, ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒருத்தர் போகிறாருங்கிறது அவருக்கு சாதகம் தானே அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், நீங்கள் வரும்போது இங்கேருந்து வெளியில் போன அந்த பிரவீனை நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் உள்ளே வந்து வேறு மாதிரி தெரியுறீங்க, நீங்கள் ஒப்பீனியனை சொல்லலை, நீங்கள் பேசுகிற விதம், ஆட்டிடியூட், நீங்கள் நிற்கிறது, உங்களோட பாடி லாங்குவேஜ், இதுக்கெல்லாம் நான் 1000 அர்த்தம் சொல்லலாம், ஆனால் அப்படி இது பண்ண அது அப்படி சொல்ல முடியாது, நீங்களும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, பிரவீனை வந்து அடமண்ட்டாக பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு ஆடியன்ஸை பார்த்து கேட்க, ஆடியன்ஸும் ஆமாம் புரியுதுன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைன்னான்னு இவர் சொல்ல வர, நான் உங்கள் கண்ணில் பார்த்தேனே, உங்களால் பார்க்க முடியும்னா இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற என்னால் பார்க்க முடியாதா, அப்போ நான் உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களான்னு அவரை வச்சு வாங்குன்னு வாங்க. யார் ஃபைனலிஸ்டில் இருந்தாலும், அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருந்தாலும், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருந்தாலும், இதுதான் நிலைமை. வன்மத்தை கொட்டுறீங்களே அது உங்களோட முகத்திரை. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்லபடியாக ஒரு பேர் வாங்கிட்டு வெளில போவீங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து இப்படி ஒரு பேரை வாங்கிட்டு போக போகிறீங்களேன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னுட்டு வேணாவை பார்த்து, என்ன நினைக்கிறீங்க வேணா, இவன் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு குளிருது அப்படின்னொன்னே, வேறு ஏதாவது போர்வை எடுத்து போத்திக்கிறீங்களா, சரி நான் பிரேக் விட்டு போகிறேன், வர்றதுக்குள்ளே மேலே சட்டைக்கிட்ட ஏதாவது போட்டுக்கங்க குளிராது அப்படின்னுட்டு போயிட்டாரு. திரும்பி வந்த உடனே, சார் கண்ணாடியை கழட்டுங்கன்னு ஆடியன்ஸ் கத்த, என்னையா சொல்கிறீங்க, ஒருத்தங்க கண்ணாடி போடுங்கிறீங்க ஒருத்தங்க கழட்டுங்கிறீங்க அப்படின்னு காமெடி பண்ணார். அவங்க சொன்னாங்க, சார் உங்கள் கண்ணில் ஸ்ட்ராங்காக அதை பார்க்க முடியல எங்களால், உங்களோட கண்ணை பார்க்கணுன்னு சொல்ல, கண்ணை பார்த்தே ஒரு பக்கத்துக்கு கதை எழுத முடியுங்கிறது இந்த வாரம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு, ஃபைனலிஸ்ட்டை உங்களுக்கு சொல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே விக்ரம் எழுந்து, சார் இந்த அளவுக்கு எங்களை வந்து மனிதாபிமானமற்றவர்களாக
காமிப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா சபரி வந்து சார் இந்த வீடு பேச வைக்கும், எவ்வளவோ பேசுகிறாங்க, அவ்வளோதான், அதை பற்றி பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அரோரா எழுந்து, சார் அந்த மணிவலி எனக்கு தான் சார் தெரியும், 18 லட்சம் கண்ணுக்கு முன்னாடி போச்சு சார், நைட்டு முழுக்க நான் தூங்கலை, அது நான் அட்லீஸ்ட் கையை வச்சு அரோரான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அல்வா சாப்பிட்ருக்கணும், அல்வா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட, சாண்ட்ரா, சார் நான் தண்ணி கேன் போடக்கூட வரல சார், என்னையும் உள்ளே இழுத்து விட்டாங்க இந்த இதில் பிரச்சனையில் அப்படிங்க. திவ்யாவும் வந்து இந்த வீடு இப்படி தான் எல்லாரையும் பண்ண வைக்கும், எந்த இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் எந்த இடத்துல ஒரு இதுனாலும் நான் முன்னே நின்று கேட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, உடனே இவர் கேட்டார், வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைனா கேட்க வருவீங்களா திவ்யா அப்படின்னுட்டு. கட்டாயம் வருவேன், கட்டாயம் வந்து கேட்பேன் சார் அப்படின்னாங்க. அடுத்தது இந்த சீசனில் ஃபினாலேக்கு ஒன்லி 4 பேர் தான், யார் போகிறாங்கன்னு பார்த்துடலாமா அப்படிங்கும்போதே ஆடியன்ஸ் எல்லாம் சாண்ட்ரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எலிமினேஷன். சாண்ட்ராவோட கார்டை எடுத்து காமிச்ச உடனே, ஓகே சாண்ட்ரா நீங்கள் வெளில வாங்க பேசலாம் அப்படின்னாரு. திவாகர் எழுந்து, அக்கா உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருந்தேனே, பணத்தை எடுத்திருக்க வேண்டியதானே, ஏன் எடுக்கலை, உங்கள் கண்ணையே நான் பார்த்துட்டு இருந்தேன், பணத்தை எடுங்கன்னு சொன்னேனே ஏன் எடுக்கலை அப்படி இப்படின்னு பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு. அந்த அம்மா பிரஜின் வருவார், அவர் சொன்ன உடனே பணத்தை எடுத்துகிட்டு பிரஜினோட வெளில போயிடலான்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பிரஜினும் வரலன்னொன்னே கொஞ்சம் ஷியர் ஆனாங்க, சரி நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது போல இருக்குது அப்படின்னுட்டு. பட் குட் கேம் அப்படின்னு எல்லாருமே இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்த உடனே திவ்யா தான் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும் அப்படின்னு லெட்டரில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. திவ்யா கொடுத்துட்டு ஹக் பண்ண வர அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. உடனே வியனாவும் திவ்யாவும் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு வியனா கேட்குறாங்க, ஆர் யூ ஓகே அப்படின்னுட்டு. யா ஐம் ஃபைன் அப்படின்னாங்க திவ்யா. எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு வெளில போகும்போது திவ்யா கிட்ட ஃபார்மலாக கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிக் பாஸ் வந்து சாண்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டு, பல வருடங்கள் கழித்து சின்னத்திரையில் வந்திருக்கீங்க, இன்னொன்று வெளி உலகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படி இப்படின்லாம் நல்லா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது வெளியில் வந்த உடனே விஜேஎஸ் வந்து இதெல்லாம் போட்டு காமிச்சு, கடந்து வந்த பாதை ஏவிலாம் போட்டு காமிச்சு, ஃபைனலிஸ்ட்டை உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாத்தையுமே பார்த்து பேசினாங்க. சபரிக்கிட்ட வந்து, சபரி நான் வந்து நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிருக்கேன், ஆனால் நீ யூ ப்ரூவ்டு தட் நீ நல்லவன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நேற்று வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணவங்க இன்றைக்கி யாருக்கு ஓட் கேட்டாங்கன்னு தெரியுதான்னுட்டு திவ்யா கிட்ட கேட்டார். ஏன்னா ரம்யா நேற்று வரைக்கும், ரம்யா அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், கெமி எல்லாருமே உட்காந்து, திவ்யா எங்கள் சப்போர்ட்டு உனக்கு தான், நிச்சயம் நீ தான் இது வின் பண்ணுவ, நீ ஸ்ட்ராங்காக இருலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே ரம்யா இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் சபரிக்கு ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்ட்டாங்க. அதுக்கு திவ்யா சொன்னாங்க, இந்த வீடு அப்படி தான் சார், நேத்திக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி மாறுவாங்க, அது சகஜம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்து அக்கா போல் பழகுவாங்க. விக்ரம் பேசிகிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளே, எனக்கு அக்கா மாதிரி பழகிறவங்கெல்லாம் வெளில போயிடுறாங்க, கனி போனாங்க, அடுத்தது இந்த வாரம் தான் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க, இவங்க கிளம்பிட்டாங்கன்னு உடனே தங்கச்சிங்க லிஸ்ட்லன்னு எல்லாருமே தங்கச்சிங்க தான், ஆனால் மெயினாக இருந்தது வியன்னா அண்டு சுபி 2 பேரும் போயிட்டாங்க. அரோராவை இந்த ஆயா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நின்று என்ன அனுப்பிச்சிட்டு தான் இது போகும் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார் அவர். இவங்க வந்து விஜேஎஸ் கேட்டவுடனே நல்லா கான்ஃபிடென்ஸ் இருந்தது, எனக்கு நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னாங்க சாண்ட்ரா. தைரியத்தை கற்றுக்கிட்டேன் இந்த வீட்டிலேருந்து அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, ஏன் பணப்பட்டி எடுக்க உங்களுக்கு தோணலையா அப்படின்னோடனே தாட்டே வரல அப்படின்ட்டாங்க, எனக்கு அந்த ஒரு இதுவே வரல அப்படின்னுட்டு. அடுத்தது சபரிக்கிட்ட நல்லவனா கெட்டவனான்னு கேட்டாங்க. அடுத்தது விக்ரம் கிட்ட, ஐ லவ் யூ விக்ரம், நான் இதை உங்ககிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் உங்ககிட்ட பேசுவேன்னு கூட நினைக்கல, ஆனால் ஐ கீப் இன் டச் வித் யூ அப்படின்னாங்க. அரோரா கிட்ட, யூ ஆர் மை டார்லிங், ரொம்ப பிடிச்ச எந்த விதமான கண்டஸ்டண்ட்டும் நீ தான், ஏன்னா வந்த உடனே பிடிக்கல. அடுத்தது திவ்யா கிட்ட, மூஞ்சி அப்படி வச்சுக்காத திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் ரியலி சாரி, அவன் வந்து ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படி இப்படின்லாம்
பேசினாங்க. நான் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அடுத்தது ஓகே இவரே கட் பண்ணி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. யாருமே ஆடியன்ஸ்லேருந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. இவர் தலையசைச்சு அட்லீஸ்ட்டு கிளாப் பண்ணுங்கப்பான்னுட்டு கிளாப் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. ஃபைன். அடுத்தது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இருக்கும் யாருக்காவது தேங்க்ஸு அல்லது சாரி முன்னாடி இருந்தவங்களுக்கு சொல்லலாம், இப்போ இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலிஸ்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்டு. அடுத்த வாரம் ஃபைனல். ஸோ யோசித்து இது பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபைனலிஸ்ட்லாம் சொல்லிவிட்டு வெளியில் இருக்கிற மக்கள்கிட்ட நிறைய யோசித்து திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. அடுத்தவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி லெஃப்ட். உள்ளே வந்து விக்ரம் ஃபஸ்ட்டு எழுந்து நான் சாரி கேட்க வேண்டியது வியனா அண்டு திவ்யா. வியனா கிட்ட நான் உண்மையிலேயே நான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் ஏதாவது பண்ணிவிட்டு சாரின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது ஹார்ட் ஃபெல்ட்டாக கேட்குறேன். ஈவன் நீ அதை நம்பலைனாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை உண்மையாக தங்கச்சியாக தான் நினச்சேன்னா வெளியில் போய் நான் இன்னி எதை பார்த்துட்டு வந்து எதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி திவ்யா கிட்ட உங்களை நிறைய வார்த்தை பேசி ஹர்ட் பண்ணிட்டேன், ரியலி சாரி அப்படின்ட்டு நிஜமாவே சாரின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லணும்னா கனி, சுபி, பிரவீன்ராஜ். கனி எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு அக்காவாக இருந்தாங்க. சுபியும் சொல்கிறாரு. இன்னும் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ண போகுதோன்னு சபரி கேட்கும்போது ஒரு வேளை வலையை எடுத்துகிட்டு வந்து என் மேலே போட்டு இது என்னடி இது புது விதமான ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நான் கிண்டலாக கேட்க, ட்ரெஸ் இல்லை இதை உன்னை போட்டு அமுக்கி இது பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு அது வந்து என்ன செய்ய போகுதோ என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விக்ரம் ஜோவியலா. அடுத்தது வியனா எழுந்து வந்து இப்போ யாருக்கும் நான் சாரி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சுபி, விக்ரம் அண்டு திவ்யாவுக்கு. சுபியும் விக்ரமும் தே ஆல்வேஸ் ஸ்டுட் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அரோரா வந்து திவ்யாவுக்கு வந்து சாரி சொல்லணும். பிகாஸ் நீங்கள் ஒரு கட்டத்தில் உடஞ்சி உட்காந்துருந்தப்போ நான் வரல உங்கள் கிட்டக்கையே, நான் அப்போ வேறு ஜோனில் இருந்தேன், அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு தேங்க்ஸ் சொல்கிறது கமருதீன் அண்டு வினோத். நான் எப்படி இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் என்னை வந்து சிரிக்க வச்சு என்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னுட்டு. அப்சரா வந்து சாரி சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலிங்கன்னுட்டு தேங்க்ஸ் வந்து சபரிக்கு. ரம்யா வந்து தேங்க்ஸும் சபரிக்கு, சாரியும் சபரிக்கு. திவ்யா வந்து எல்லாருக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்கு ரொம்ப தேங்க்ஸு. பிகாஸ் அந்த ஆயா அப்பத்தா வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ தான் எங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு ஸ்பெஷல் மென்ஷனாக தேங்க்ஸ். பிகாஸ் யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒருத்தங்களை ஃப்ரெண்டாக்கி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் கொடுக்கும்போது ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிறத என்னை ரியலைஸ் பண்ண வச்சதுக்காக இந்த தேங்க்ஸு அப்படின்னுட்டு அட்லீஸ்ட் இனிமேலாவது யாராவது ஒருத்தருக்காவது உண்மையாக இருங்க சாண்ட்ரா அப்படின்னாங்க. நல்லா இருந்தது. அடுத்தது சபரி வந்து பாருவுக்கு சாரி சொல்லணும், எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னாரு. பிரவீன், திவ்யா, அரோரா எல்லாருக்கும். அப்புறம் விக்ரமும் வியனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் சொல்கிறாரு உண்மையிலே சாரின்னு சொல்ல அவங்க வியனா சொல்கிறாங்க இல்லை வெளியில் இருந்ததெல்லாம் அப்படின்னோடனே வெளியில் இன்னும் போனால் இன்னும் கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் கழுவி ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம பழகின பழக்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்னுட்டு. அடுத்தது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்க பிரவீன்ராஜ், விக்ரம் அண்ட் அரோரா பேசி கொண்டிருக்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்தது. என்னென்னா இந்த வாரம் நான் இதை எலிமினேட் ஆகிட்டேன்னா துஷார் வரும்போது கனி வரும்போது நான் இருக்க மாட்டேனே, அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னு நான் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கேன்னு சொல்ல ஏன் உனக்குன்னு அரோரா கேட்க பிரவீன்ராஜ் ஒரு அவன் வரானா ஒரு பூவை மறைச்சி எடுத்துகிட்டு வரான், வந்து முட்டிக்கால் போட்டு 18 லட்சம் போனால் என்ன இதோ இந்த பூ இருக்குன்னு கொடுத்து அப்படின்னு நரேட்டிவ் எல்லாம் சொல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு இன்னி எபிசோடை முடித்து விட்டார்கள். ஸோ இது ஃபைனல் வீக்கு. மக்களே உண்மையிலேயே இதில் யார் ஃபைனலிஸ்ட்டு, யார் வின் பண்ண போகிறாங்க யாருக்குமே தெரியல இது வரைக்கும். உங்களுக்கு யார் நல்லவங்க, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு தோன்றுறதோ ஓட் பண்ணுங்கள். யார் வின் பண்ணினாலுமே இந்த 4 பேருமே வின்னர்ஸ் தான். இதில் இந்த 4 பேருமே ஒன்றுமே பண்ணலைங்கிறது நமக்கும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே இந்த சீசனே மொக்கையாக போயிட்டு இருந்தது. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து இவ்வளோ நாழி பேசி அதை இத்தனை பேர் பார்த்து எனக்கும் ஆதரவு கொடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வர வாரத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம்
வீட்டுக்குள்ளே வராங்க, இன்னும் என்ன ஃபன் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரமே வீடு ஒரு மாதிரி கலகலப்பாக ஆயிடுச்சு இன்றைக்கி அவங்க இதெல்லாம் முடித்த உடனேயே. ஸோ நாளை என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.